إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது மார்க்க வகுப்பிலே அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நபித்தோழர்கள் எனக்கு வசியத்து செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்ட விடயங்களை நாம் கற்றுக்கொள்வோம். அல்லாஹுடைய தூதரிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு வசியத்து செய்யுங்கள் என்று நபித்தோழர்கள் அல்லாஹுடைய தூதரிடம் இவ்வாறு வந்து கேட்ட செய்திகள். இதில் முதல் செய்தியாக நாம் பார்ப்போம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. திர்மிதியில் 3445வது எண்ணிலே வரக்கூடிய ஒரு செய்தி. ஒரு மனிதர் அல்லாஹ்வின் தூதரிடம் வந்தார். வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, இன்னி உரீது அன் உசாஃபிர, அதாவது நான் ஒரு பயணத்தை மேற்கொள்ளவிருக்கின்றேன், எனவே எனக்கு வசியத்து செய்யுங்கள் என்று கேட்கிறார். நான் ஒரு பிரயாணத்தை மேற்கொள்ளவிருக்கின்றேன், ஒரு பிரயாணத்தை நாடி வந்திருக்கிறேன், எனவே அந்த பிரயாணத்தை நாம் மேற்கொள்வதற்கு முன்னால் எனக்கு நீங்கள் வசியத்து செய்யுங்கள் என்று அந்த நபித்தோழர் கேட்கிறார். பாருங்க, எவ்வளவு சிறந்த முன்மாதிரிகள் நபித்தோழர்களிடம் காணப்பட்டன. ஒரு பிரயாணம் என்பதை பொறுத்தவரையில் ஒருவர் வந்து தனது ஊரை விட்டு, குடும்பத்தை விட்டு செல்லக்கூடிய அந்த பிரயாணம். எனவே அந்த பிரயாணத்தில் வசியத் அல்லாஹுடைய தூதரிடமிருந்து அந்த தோழர் ஒன்றை எதிர்பார்க்கிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு என்ன வசியத்தை செய்தார்கள் என்றால், அலைக பி தக்வல்லாஹ் என்று சொல்றாங்க. அதாவது நீங்க தக்வாவை, இறையச்சத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், தக்வாவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதை தான் ரசூலுல்லாஹ் உபதேசம் செய்தார்கள். இதுதான் மகத்தான வசியத். குர்ஆன்ல நீங்க எடுத்து படிச்சு பார்த்தாலும் அல்லாஹ் செய்யக்கூடிய வசியத்தும் இதுதான். அல்லாஹு தஆலா தக்வாவை, இறையச்சத்தை தான் வசியத்து செய்கின்றான். எனவே அருமையான சகோதரர்களே, ஒருவருக்குள் இறையச்சம் என்பது இருந்து விடுமாக இருந்தால் அவரை அது என்ன செய்யும்? பாவங்களை விட்டு பாதுகாக்கும். அவரை பாவங்களை விட்டு பாதுகாக்கும். பெரும்பாலும் நீங்க எடுத்து பாருங்க, பாவத்துக்கு தூண்டக்கூடிய ஒரு விஷயம் தான் என்ன? அறிமுகமற்றவர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு ஒருத்தர் வந்துட்டார். யாருமே அவருக்கு அறிமுகமானவர்கள் இல்லை, தெரிந்தவர்கள் இல்லை. அப்படியான ஒரு சூழலுக்கு ஒருத்தர் வந்து விட்டால் பாவங்களில் வீழ்வதற்கான இடம்பாடு அதிகம். என்ன காரணம்? யாரும் தெரிந்தவர்கள் இல்லை. தெரிந்தவங்க இருந்தாதான் பிரச்சனை. அப்ப எனவே என் அருமையான சகோதரர்களே, அதனாலதான் சிலரை பார்த்தீங்கன்னா பாவம் செய்வதற்கு அவர்கள் வாழக்கூடிய பகுதியிலிருந்து வேறு பகுதிகளுக்கு செல்கிறார்கள். அப்படிதானே? சவுதியிலிருந்து பஹ்ரைனுக்கு போறண்டாலே என்னதான் எப்படி பார்ப்பாங்க? புரியுதா சொல்றது?
எனவே அதாவது பாவத்துக்காக பயணம் செய்யக்கூடியவர்கள், பாவத்துக்காக பயணிக்கக்கூடியவர்கள். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றில் மிக முக்கியமாக அவருடைய விஷயத்தில் சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம்தான், சிறப்பித்து சொல்லப்படுகின்ற ஒன்றுதான், அவர்கள் அடிமையாக விற்கப்படுகிறார்கள். எகிப்துல அவங்க ஒரு அரச குடும்பத்தில் தான் வளர்றாங்க. அவங்களுக்கு யாரும் அறிமுகமானவர்கள், தெரிந்தவர்கள் இல்லை. அவங்களுக்கு அங்க யாரும் அவருக்கு அவங்கள சொந்த பந்தங்களோ யாரும் அங்க கிடையாது. புரியுதா? அப்ப அவர் எந்த வீட்டில் வளர்கிறாரோ அப்ப அந்த வீட்டில் உள்ள பெண் தான் தவறான வழிக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை அழைக்கிறார். அவருக்கு அந்த பாவத்துக்கான ஒரு மிகப்பெரிய சாதகமான சூழல் தான் அங்க இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு சாதகமான சூழல் தான் அங்க இருக்கிறது. அவருக்கு யாரும் தெரிந்தவர்களும் கிடையாது. ஆனாலும் அவர் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினார். மஆதல்லாஹ், அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? அந்த பெண் தவறான வழிக்கு அழைத்த போது ஹைத்தலக்கண்டு வருது குர்ஆன்ல. ஹைத்தலக்கண்டா அதாவது நீ விரும்பியதை செய்து கொள் என்பதுதான். புரியுது அவன் சொல்றது? நீ விரும்பியதை செய்து கொள் என்ற வார்த்தை தான் அது. அவர் என்ன சொன்னாரு? கால மஆதல்லாஹ், நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன், நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று அவர்கள் சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, எந்த அளவுக்கு அவர் அல்லாஹ்விடத்தில் துஆ செஞ்சாரு? எந்த அளவுக்கு துஆ செஞ்சாருன்னா, ரப்பி ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை. இவர்கள் எந்த பாவத்துக்காக என்னை அழைக்கிறார்களோ அதை விட எனக்கு சிறை வாழ்க்கை நான் மேலானது என்று சொல்றார் அல்லாஹ்விடத்தில். எனக்கு சிறை வாழ்வு மேலானது. இந்த சூழ்ச்சியிலிருந்து, இவர்களுடைய சூழ்ச்சியிலிருந்து என்னை காப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். நறுமையான சகோதரர்களே, பாருங்க, அவ்வளவு பாவத்துக்குரிய ஒரு சாதகமான சூழல் இருந்தும் இறை அச்சம் என்ன செய்தது? அவரை பாதுகாத்தது. அப்ப பாருங்க, ரசூலுல்லாஹ் இங்க செய்யக்கூடிய வசியத் எவ்வளவு முக்கியமானது பாருங்க. பிரயாணத்தை மேற்கொள்வதற்காக வருகிறார். யார் ரசூலுல்லாஹ் எனக்கு வசியத்தை செய்யுங்கள் என்று கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் செய்த வசியத் என்ன? அலைக பி தக்வல்லாஹ். 3 வார்த்தை தான் இஸ்லாம். எத்தனை வார்த்தை? 3 வார்த்தை தான். ஆனா சுப்ஹானல்லாஹ், இதில் தான் வெற்றி இருக்கிறது. இதில் தான் வெற்றி இருக்கிறது. அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தக்வா, அல்லாஹ்வை ஒரு அஞ்சுவது, இறையச்சம் என்பது ஒருவரை பாவத்திலிருந்து, அழிவிலிருந்து காக்கக்கூடியது. மகத்தான உபதேசம் இது, மிக மகத்தான உபதேசம். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்? யா அய்யுஹன் நபி இத்தகில்லாஹ். சூரத்துல் அஹ்ஸாப் நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. சூரத்துல் அஹ்ஸாப் எப்படி ஆரம்பிக்குது? யா அய்யுஹன் நபி, ஏ நபியே, இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மகத்தான உபதேசம், மகத்துவமிக்க உன்னதமான உபதேசம். சரி, அடுத்து அந்த தோழருக்கு ரசூலுல்லாஹ் என்ன வசிய செய்தாங்கன்னா, வத்தக்பீர் அலா குல்லி ஷரஃபின் என்று சொல்றாங்க. வத்தக்பீர் அலா குல்லி ஷரஃபின் அப்படி என்ன அர்த்தம்? நீங்க மேடான பகுதிகளில் பயணிக்கும் போது அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுங்க. பிரயாணத்தில் இது ஒரு சுன்னா, நிறைய பேருக்கு தெரியாது. பிரயாணத்தில் ஒரு பிரயாணம் மேற்கொள்ளும் போது மேடான மேட்டு பகுதியை நோக்கி வாகனம் பயணிக்கிறதா, அப்ப அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும். வத்தக்பீர் அலா குல்லி ஷரஃபின் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு உபதேசம் செய்கிறார்கள். வேறு ரிவாயத்துக்கள் வருது, தாழ்வான பகுதியை நோக்கி செல்லும் போது என்ன சொல்ல வேண்டும்? சுப்ஹானல்லாஹ். என்ன? சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வது வேறு செய்திகள்ல, வேறு ரிவாயத்துக்கள் இருக்கின்றன. சரி, இப்படி உபதேசம் செய்துவிட்டு அவர் வசியத்தை ரசூலுல்லாஹ்கிட்ட எடுத்துட்டு அவர் திரும்பி போறார். அவர் திரும்பிட்டார். பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தனது உம்மத்தை எவ்வளவு நேசித்தாங்க, தனது தோழர்களை எவ்வளவு நேசித்தாங்க என்பதற்கு இந்த செய்தியில வருகிறது. ரசூலுல்லாஹ் அவருக்காக துஆ செய்றாங்க. அவர் போயிட்டார். அவர் என்ன செஞ்சிட்டாரு? அவர் போயிட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோழருக்காக துஆ செய்றாங்க. எப்படி துஆ செய்றாங்க? அல்லாஹும்ம துவிலஹுல் அர்த் வஹவ்வின் அலைஹி ஸஃபர். 2 விஷயம் சொல்றாங்க. அதாவது மறைவுல கேட்கக்கூடிய துஆ இருக்குதானே ஒரு சகோதர முஸ்லிமுக்கு, அதுல சிறப்பு தனியானது. இப்ப அந்த சகோதர முஸ்லிம் உங்களுக்கு பக்கத்தில் இல்ல, அவருக்காக நீங்க துஆ செய்றீங்கன்னு, அந்த துஆ மிக சிறப்புக்குரிய துஆ. ரசூலுல்லாஹ் அந்த தோழர் திரும்பி போயிட்டார். ரசூலுல்லாஹ் அவருக்காக என்ன செய்யறாங்க? அதாவது பூமியை சுருக்குவாயாகன்றாங்க. அதாவது பயணத்தை அவசரமாக அந்த இடத்தை போய் சென்று அடைகிறது. பூமியை சுருக்குவாயாக. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர்
எவ்வளவு தனது தோழர்களை நேசித்தார்கள். அடுத்து மறைவில் ரசூலுல்லாஹ் துஆ செய்றாங்க. அடுத்தது வஹவ்வின் அலைஹி ஸஃபர், அவருக்கு பிரயாணத்தை எளிதாக்கி விடுவாயாக, பிரயாணத்தை எளிதாக்கியும் விடுவாயாக என்று ரசூலுல்லாஹ் துஆ செஞ்சாங்க. அன்பிற்குரியவர்களே, நாம் ஒரு சகோதர முஸ்லிமுக்கு மறைவில் துஆ செய்யும் போது அதில் உள்ள சிறப்புகள் படிச்சுக்கிறோம். சொல்லுங்க பாவம், என்ன சிறப்பு படிச்சுக்கிறோம்? மறைவில் நாம் ஒரு சகோதர முஸ்லிமுக்கு துஆ செய்யும் போது அல்லாஹ் ஒரு மலக்கை, தலைக்கு மேல் ஒரு மலக்கு நியமிக்கப்படுவார் அந்த துஆவுக்காக. அந்த துஆவுக்கு மட்டும்தான் அவர் ஆமீன் சொல்வார். நீங்க உங்களுக்காக கேட்கக்கூடிய துஆவுக்கு ஆமீன் சொல்ல மாட்டார். எதுக்கு சொல்வாரு? நீங்க சகோதர முஸ்லிமுக்கு கேட்கக்கூடிய துஆவுக்கு அவர் ஆமீன் சொல்வார். ஆமீன் சொல்வது மட்டுமல்ல, வலக பிமிஸ்ல், உங்களுக்கும் அதே போன்று இருக்கிறது. உங்களோட சகோதரனுக்கு நீங்க எதை பிரார்த்திக்கிறீங்களோ அது என்ன உங்களுக்கும் இருக்கிறது. எவ்வளவு பெரிய சிறப்புன்னு பாருங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறாக அந்த தோழருக்கு என்ன செஞ்சாங்க? வசியத்தை செய்தார்கள். அப்ப இதுல ரெண்டு விஷயம் இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் திரும்ப கேட்கும் போது சொல்லுங்க. இப்ப நாங்க படிக்கிற விஷயங்களை திரும்ப நான் உங்களோட கேட்கும் போது சொல்லுங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இந்த செய்தியில அந்த தோழருக்கு இரண்டு விஷயங்களை என்ன செய்தாங்க? வசியத்து செய்தார்கள். அப்ப நாங்க பிரயாணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் நாங்க என்ன புரிஞ்சுக்கணும்? இது அந்த தோழருக்கு மட்டும் உள்ள வசியத்து அல்ல, யாருக்கும் உள்ளது, நமக்கும் உள்ளது. அப்ப நாம் ஒரு பிரயாணம் செல்கிறோமா, நாம் அல்லாஹுவை பயப்பட வேண்டும், அல்லாஹுவை அஞ்ச வேண்டும். ஏன்? பிரயாணத்துல பாவத்துக்கான சூழல்கள் ஏற்படும், பாவம் செய்வதற்கான சூழல்கள் ஏற்படுகும் போது அல்லாஹுவை பயப்பட வேண்டும், அல்லாஹுவை அஞ்ச வேண்டும் என்ற விடயம் இங்கு சொல்லப்படுகிறது. அடுத்த அருமையான சகோதரர்களே, ஒரு செய்தியை படிப்போம். இந்த செய்தியை பொறுத்தவரையில சயீத் பின் யஸீத் அல் அஸ்தி என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத்து, அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து கேட்கிறார், எனக்கு வசியத்து செய்யுங்க யா ரசூலல்லாஹ், எனக்கு என்ன செய்யுங்க? வசியத்து செய்யுங்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குதானே, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் வரக்கூடிய ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் ஒரு விஷயம் சொல்றாங்க, என்ன தெரியுமா? உங்கள்கிட்ட வந்து யாராவது ஒரு முஸ்லிம் எனக்கு நசீஹத்து செய்யுங்க, உபதேசம் செய்யுங்கன்னு கேட்டா நீங்க உபதேசம் செய்யறது கடமை. எப்படி நீங்க சலாத்துக்கு பதில் சொல்றது கடமையோ, இப்ப சலாம் ஒருத்தர் சொன்னா அதுக்கு நீங்க பதில் சொல்றது என்ன? கடமை. அது மாதிரிதான் ஒரு முஸ்லிமான சகோதரர் உங்கள்கிட்ட வந்து சொல்றாரு, எனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க, இந்த விஷயத்துக்கு எனக்கு கொஞ்சம் என்ன செய்யுங்க, அறிவுரை சொல்லுங்கள் என்று கேட்டால் நீங்க என்ன செய்யணும்? அறிவுரை கொடுக்க வேண்டும். உண்மையில உங்களுக்கு தெரியான்னு சொல்ற வேற விஷயம். நிஜா தெரியாட்டியும் போற அவனை குழியில தள்ளிடுறதுக்காக சொல்லக்கூடாது. என்னது இவன் என்ன செஞ்சிடும், எப்படியா குழியில இவனை தள்ளி விட்டுருவோம் என்ற நோக்கத்துல எல்லாம் அட்வைஸ் பண்ணக்கூடாது. புரியுதா? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றான், உங்களிடம் வந்து ஒரு அட்வைஸ் கேட்டா நீங்க அவருக்கு நீங்க என்ன செய்யணும்? நீங்க உங்களுக்கு அதுல அனுபவம் இருந்தால், அதில் உங்களுக்கு அறிவு இருந்தால் நீங்க என்ன செய்யணும்? அதுல அவருக்கு அறிவுரை சொல்ல வேண்டும், அவருக்கு அட்வைஸ் பண்ண வேண்டும். இன்றைக்கு வந்து அட்வைஸ் பண்றதுக்கும் என்ன செய்யறோம்? பயப்படுறோம். என்ன காரணம்? இவன் பொறாமையில சொல்றாண்டுவான், என்ன இவன் பொறாமையில சொல்றாண்டெல்லாம் அப்படியான பிரச்சனையும் இருக்கிறது. எனவே ஆனா மார்க்கத்தில் இப்படி ஒரு வழிகாட்டல் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. உங்கள்கிட்ட வந்து ஒரு என்ன செய்யறாரு, ஒரு அட்வைஸ் கேட்கிறாரா, நீங்க கொடுக்க வேண்டும் என்றும் சொல்கிறார்கள். சரி, இப்ப இந்த தோழர் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து சொல்றாரு, எனக்கு வசியத்து செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் உங்களுக்கு ஒன்றை வசியத்து செய்கிறேன். பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு வசியத்து தான், நல்ல கவனிங்க. என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? எப்படி நீங்க ஒரு நல்ல மனிதரை பார்த்தால் வெட்கப்படுவீர்களோ, ஒரு நல்ல மனிதரை பார்த்தா வெட்கப்படுவீர்களோ, அது போன்று நீங்க அல்லாஹ்வுடைய விஷயத்தில் வெட்கப்பட வேண்டும். அல்லாஹ்வோடு புரியுதா சொல்றது? இப்ப உதாரணமா என்ன, எங்களுக்கு கற்றுத்தந்த ஒரு ஆசிரியராக இருக்கிறார், அல்லது ஒரு ஆலிமாக இருக்கிறார், ஒரு சிறந்த மனிதராக இருக்கிறார். அவருக்கு முன்னால நாங்க ஒரு தவறு செய்வோமா? தவறு செய்ய மாட்டோம், வெட்கப்படுவோம். ஏன்? அவர் ஒரு சிறந்த மனிதர், அவர் நல்ல மனிதர் என்பதற்காக நாம் என்ன செய்வோம்? தவறு செய்ய மாட்டோம், வெட்கப்படுவோம். அப்ப இதை விட பல மடங்கு நாங்க யாருடைய விஷயத்துல? படைத்த ரப்புடைய விஷயத்துல, படைத்த ரப்போடு அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த வெட்க உணர்வு அது ஈமானில் நின்றும் உள்ளது. என்ன சொல்றாங்க? அது ஈமானில் நின்றும் உள்ளது. இந்த வெட்க உணர்வு என்பது அல் ஹயாஉ மினல் ஈமான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அல் ஹயாஉ மினல் ஈமான் என்ன? அதாவது வெட்கம் என்பது ஈமானில் நின்றும் உள்ளது.
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வெட்கம் என்பது நலவை தவிர வேற எதையும் கொண்டு வராது. அடுத்து நீங்க எடுத்து பாருங்க, நபிமார்கள் உடைய வார்த்தைகள் கூற்றுகள்ல எல்லாம் உள்ள ஒன்றாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதாவது எல்லா நபிமார்களுக்கும் வழங்கப்பட்ட ஒரு கூற்றாக ரசூலுல்லாஹ் எதை சொல்றாங்க? இதாலம் தஸ்தஹி ஃபஸ்னா மாஷிர். உனக்கு வெட்கம் இல்லையா, நீ விரும்பியதை செஞ்சுக்கோ. உனக்கு வெட்கம் இல்லையா, நீ விரும்பியதை செய்து கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட செய்தியும் இருக்கிறது. அப்ப இந்த செய்தியில ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? என்ன வசியத் என்ன? அதாவது வெட்கப்படுங்கள். அல்லாஹ் படைத்த ரப்புக்கு முன்னால் மாறு செய்வது, அவன் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான், நான் அவனுக்கு மாறு செய்வதா என்று வெட்கப்படுங்கள். அந்த வெட்க உணர்வை எப்படி ஒரு நல்ல மனிதருக்கு முன்னால் நீங்க ஒரு பாவத்தை செய்ய மாட்டீர்களோ வெட்கப்படுகிறோம், அது போன்று வெட்கப்படுங்கள். இப்ப நாங்க ஒரு விஷயம் படிச்சுக்கிறோம், ஹதீஸ் ஜிப்ரீல் படிச்சுக்கிறோம் தானே, ஹதீஸ் ஜிப்ரீல் படிச்சுக்கிறோம் தானே. அதுல ஹதீஸ் ஜிப்ரீல்ல அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட கேள்விகள் ஒன்றுதான் இஹ்சான் என்றால் என்ன. என்ன கேட்டாங்க? இஹ்சான் என்றால் என்ன? என்ன படிச்சுக்கிறோம் நாங்க? இஹ்சான் என்றால் என்னன்னு படிச்சுக்கிறோம்? ஞாபகம் உள்ளவங்க சொல்லுங்க பாபு. இஹ்சான் என்றால் என்ன? மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக். உங்க பேர் என்ன? முஷ்ஃபிக். மாஷா அல்லாஹ். அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹ். அதாவது நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பது போன்று அவனை வணங்குவது. அது இபாதத்தில் ஒரு உயர்ந்த நிலை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை நீங்க பார்ப்பது போன்று அவனை நீங்க என்ன செய்யறது? வணங்குவது. ஃபஇல்லம் தகுன் தராஹ். உங்களால் அவனை பார்க்க முடியாவிட்டாலும் அவன் என்ன செய்கிறான்? உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு. அப்ப இந்த இஹ்சான் என்பது பள்ளியுடைய 4 சுவர்களுக்குள்ள கட்டுப்பட்ட ஒன்று அல்ல. அதாவது நாங்க படைக்கப்பட்டிருப்பது அல்லாஹ்வை வணங்குவதற்கு. அப்ப இது மொத்த வாழ்க்கை. இது இஹ்சான் என்ற இங்கு சொல்லப்படுகின்ற விளக்கம் இருக்குதானே. அதாவது நாங்க இபாதத்தை தொழுகைக்கு மட்டும் சுருக்கிட கூடாது. புரியுதா சொல்றது? மொத்த வாழ்க்கையும் இபாதத், மொத்த வாழ்வும். ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான், நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காக வேண்டி நான் என்ன செய்யல, படைக்கவில்லை என்கிறான். எமது மொத்த வாழ்வும் இபாதத். அப்ப இபாதத்தில் வர வேண்டிய முக்கியமான உணர்வு என்ன? அதாவது அவனை நீங்கள் பார்ப்பது போன்ற அந்த உணர்வு, அந்த உணர்வோடு அவனை வணங்குவது. உங்களால் அவனை பார்க்க முடியாவிட்டாலும் அவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு. பாருங்க. அப்புறம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நபி தோழருக்கு செய்த இந்த வசியத், இந்த ஹதீஸை பொறுத்தவரையில இது ஷுஅபுல் ஈமான் என்ற கிரந்தத்தில், தபரானில, இன்னும் பல நூட்கள்ல பதிவாகி இருக்கின்றன. அடுத்த அருமையான சகோதரர்களே, 3வது விஷயம் இப்ப நாங்க இதுல படிக்க போற 3வது ஹதீஸ். மொத்தம் 3 விஷயங்கள் பார்த்துட்டோம். இது 4வது வசியத் பார்க்க போறது. 4வது இந்த ஹதீஸ பாத்தீங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வருகிறார். ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க, அவுசினி யா ரசூலல்லாஹ், எனக்கு வசியத்து செய்யுங்கன்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹ் வசியத்து செய்யும் போது இன்னொரு விஷயத்தை கவனிப்பாங்க. என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் வரக்கூடிய மனிதர் யார், அவருடைய பின்னணி என்பதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் செஞ்சிருந்தாங்க, அறிந்து வைத்திருந்தாங்க. புரியுதா சொல்றது? வரக்கூடிய மனிதர் யார் என்ற பின்னணி எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும். எனவே அதனாலதான் ரசூலுல்லாஹ் செய்த வசியத்துகள் எல்லாம் ஒன்றாக இருக்கல, ஒவ்வொருத்தருக்கும் அவருக்கு ஏற்ப அந்த வசியத்துகள் அமைந்திருந்தன. இப்ப நாங்க இங்க சொல்லக்கூடிய விஷயம் அவருக்கு மட்டுமல்ல, நமது வாழ்வில் நாம் என்ன செய்ய வேண்டும், செயல்படுத்த வேண்டிய வசியத்துகள். அப்ப இதுல அந்த தோழர் கேட்டவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்கு செய்யற வசியத்தை பாருங்க. ஊசீக அல்லா தகூன லஆனன் என்றாங்க. நான் உங்களுக்கு வசியத் செய்வது, நீங்க சாபம் இடக்கூடியவனாக இருக்கக்கூடாது. நீங்க எப்படி கூடாது? சபிக்க கூடியவனாக இருக்கக்கூடாது. சிலரை பாத்தீங்களா, வாய்க்கு வந்தால் என்ன, பிள்ளைகளை கூப்பிடும் போது எப்படிதான் கூப்பிடுறது? பிள்ளைக்கு ஒரு பேர் இருக்கும், ஆனா என்ன, கழுத, மாடு, நாய், அந்த பேர் வராது. பிள்ளைக்கு அழகான பேர் வச்சிருப்பாங்க, என்ன செய்யாது, அந்த பேர் வராது. என்ன வரும்? இப்படிதான் மிருகங்கள் தான் வரும். இப்படி நாங்க பாக்குறோம். அரபு சொல்லுவாங்க, யா ஹிமார் கல்பெல்லாம் கூப்பிடுறாங்க. இது மாதிரி பாத்தீங்கன்னா சிலவங்க, அது மாதிரி சிலவர்கள் அப்படியான வார்த்தைகள். அப்ப இதுல என்னன்னு சொல்ல வரேன்னா, அப்ப சாபம் இடுதல், சபித்தல். சில இடத்துல பிள்ளைகளை எதற்கு எடுத்தாலும் சபிக்க கூடியவர்கள், நாசமா போ, அது அப்படி இப்படி என்றெல்லாம் அழிந்து போவதற்கு இப்படி திட்டுறது, இப்படி சபிக்க கூடியவர்களாக கடைசியில கவலைப்பட வேண்டியது அவர்கள் தான், பெற்றோர் தான். ஏன்? அந்த பிள்ளைகள் தவறான வழியில் போவதற்கு அவங்களோட பிரார்த்தனைகளை காரணமாகி விடுகின்றன, அவர்களுடைய சாபங்களை காரணமாகி விடுகின்றன. கடைசியில் கவலைப்பட போறதும் அவங்க தான், கவலைப்பட போவதும் அவர்கள் தான். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்திக்காதீர்கள்,
உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக நீங்க பிரார்த்திக்காதீங்க, உங்களுடைய செல்வங்களுக்கு எதிராக நீங்க பிரார்த்திக்காதீங்க. உங்களுக்கு எதிராக நீங்க பிரார்த்திக்க கூடாது, உங்களோட பிள்ளைகளுக்கு எதிராக. ஏன் அதை சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிரார்த்தனை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் உங்களோட பிரார்த்தனை அமைஞ்சிட்டு வைங்க, என்ன செஞ்சிடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க தான் கவலைப்பட வேண்டியது, கஷ்டப்பட வேண்டியது நீங்க தான். அப்ப எனவே அதனால இங்க ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னா, சபிக்கக்கூடியவர்களாக நீங்க இருக்கக்கூடாது, சாபமிடக்கூடாது, அப்படித்தானே. இப்ப சாபத்துடைய தன்மை என்ன படிச்சுக்கிறோம்? சாபத்துடைய தன்மை என்ன? ஒரு முறை ஒருத்தர் என்ன செஞ்சாரு, காற்று பலமாக வீசியது, காற்று பலமாக வீசி அவரது ஆடையை என்ன செஞ்சிட்டு, அவருடைய ஆடையை அகற்றி விடுகிறது. அப்ப அவர் காற்றுல திட்டுறார், காற்று என்ன செய்கிறார், திட்டுகிறார். இப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, காற்றை திட்டாதீர்கள், அது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கேற்ப செயல்படுது. அல்லாஹ் அதுக்கு எதை ஏவி இருக்கிறதோ அதை என்ன செய்யுது, அதை அது செயல்படுத்துது. இப்ப நீங்க அதை சபிக்கிறீங்க, அது உண்மையில அதற்கு தகுதி இல்லைன்னா திரும்ப யார்கிட்ட வரும், அது உங்கள்கிட்ட தான் வரும். அதான் நீங்க உங்களே சபித்துக் கொள்றீங்க. அது இப்ப நீங்க யாரையாவது ஒருத்தரை சபிக்கிறீங்க, அந்த சாபத்துக்கு அவர் உண்மையில் தகுதி இல்லைன்னு வைங்க, அது திரும்ப என்ன செய்யும், உங்களே வரும். அப்ப நீங்க உங்களையே சபித்துக் கொள்கிறீர்கள் என்பதுதான் பொருள். எனவே நறுமையான சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், நாளை மறுமையுடைய நாள்ல இந்த அதிகமாக சபிக்கக்கூடியவங்க 2 பாக்கியத்தை இழப்பாங்க. நாங்க சொல்லலாம், நாளை மறுமையில் 2 பாக்கியத்தை இழப்பாங்க. என்னென்ன சொல்லுங்க பாப், ஞாபகம்? 2 பாக்கியங்களை அதிகம் சபிக்கக்கூடியவர்கள் இழப்பார்கள். ஒன்று சாட்சி சொல்வது, சாட்சியாளர்களாக அவங்க எடுக்கப்பட மாட்டார்கள். அடுத்து அவங்களுக்கு பரிந்துரை செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது, அப்படித்தானே. முக்கியமானவங்க சில நரகத்தில் மாட்டிக்கொள்வாங்க, அவங்களுக்காக பரிந்துரை செய்யறதுக்குரிய அவகாசம் என்பது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம். புரியுது சொல்றது. அவருக்கு மிக நெருக்கமானவர்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்ன செய்து அவர் என்ன செஞ்சார், நரகத்தில் நுழைவிக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ் மூமின்களுக்கு அங்க வாய்ப்பு கொடுப்பான், ஷஃபாஅத்துக்கு, பரிந்துரை செய்யறது. அந்த வாய்ப்பை இழப்பவர்கள் யாரு? அந்த வாய்ப்பை இழக்கக்கூடியவங்க அதிகம் சபிக்கக்கூடியவர்கள் அந்த வாய்ப்பை இழப்பார்கள். சாட்சி, அவங்கள சாட்சியாக அல்லாஹ் கொண்டு வரக்கூடிய அந்த பாக்கியத்தையும் இழப்பார்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்று நீங்க எடுத்து பாருங்க, பெண்கள் அதிகம் நரகத்துக்கு செல்வதற்குரிய காரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்லும் போதும் இதை சொல்றாங்க. என்ன? அதிகமாக சபித்தல், அதிகமாக சாபமிடுதல் என்றதை சொல்லுகிறார்கள். எனவே இது அவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம், சாதாரண ஒன்று அல்ல. அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதாவது லைஸல் முஃமின் பித்தஆன் வலா பில்லஆன், ஒரு மூமினை பொறுத்தவரையில அவன் குத்தி காட்டுவவனாகவோ சபிக்கக்கூடியவனாகவோ இருக்க மாட்டான். மூமின் பண்பு இல்லை, அது மூமின் அந்த பண்பு இருக்காதுன்றாங்க ரசூலுல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இந்த ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வசியத் என்ன சொல்லுங்க? என்ன? சாபம் சபிக்காதீர்கள். ஏன்னா நாவ் என்பது என்ன செய்யும், ஒருவனை நரகத்துல அதிகம் மனிதனை தள்ளக்கூடிய 2 உறுப்புகள். ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கப்படுதா இல்லையா? அதிகம் மனிதர்களை நரகில் நுழைவிக்க கூடியது எதன்னு கேட்கும் போது ரசூலுல்லாஹ் மனித உடல்ல 2 உறுப்புகளை சொன்னாங்க. எதை? நாவையும் அந்த மறை உறுப்பையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்ற ஹதீஸ் எல்லாம் படிக்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இதுல நாங்க படிக்கக்கூடிய 4வது விஷயம். அடுத்தது இந்த தலைப்பில் பார்க்கக்கூடிய அடுத்த முக்கியமான செய்தி, இந்த வசியத்தை ரசூலுல்லாஹ் 2 முக்கியமான நபித்தோழர்களுக்கு செய்றாங்க. ஒன்று முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்தது அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு. 2 சஹாபாக்களுக்கு, 2 நபித்தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வசியத்தாக இது வருகிறது. அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்கிறாங்க, எனக்கு வசியத்து செய்யுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு வசியத்து செய்யுங்கன்னு கேட்கிறாங்க. கேட்கும் போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழர்களுக்கு செய்த வசியத் 2 வேறு ரிவாயத்துக்கள் அதில் வருகிறது, நீங்கள் எங்கு இருந்த போதும் எந்த சூழலிலும் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இத்தகில்லாஹ ஹைசுமா குன்தும், நீங்க எந்த சூழல்ல இருக்கலாம், எந்த ஒரு நிலையில் இருக்கலாம், எல்லா நிலைகளிலும் எல்லா சூழல்களும் நீங்க என்ன செய்யணும், அல்லாஹ்வை பயந்து கொள்ள. ஏன்னா நிறைய பேரை பாருங்க, இன்றைக்கு என்ன செய்யறாங்க, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப மாறிடுறாங்க, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப மாறி விடுகிறார்கள். அப்படி அல்ல, ஒரு மூமின் சோதிக்கப்படுவான், அவனது ஈமான்ல ஒரு மூமின் சோதிக்கப்படுவான். அந்த சோதனைகளில் எல்லாம் அவன் உறுதியாக செயல்பட வேண்டும். கொள்கையை விட்டுக் கொடுக்க கூடாது, ஈமானை விட்டுக் கொடுக்க கூடாது, தக்வா விட்டுக் கொடுக்க கூடாது. நிச்சயமாக ஒவ்வொருவரும் அவரது ஈமான்ல சோதிக்கப்படுவார்கள். அல்லாஹ் சோதிப்பான், பரிசோதித்து பார்ப்பான், யாரும் அதில் தப்பே இல்லை. எனவே அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா
அதாவது பாவமான ஒரு சூழல் ஏற்படும், நமது ஈமானுக்கு சோதனையாக இருக்கும். அந்த இடத்துல நாங்கள் வெற்றி பெற வேண்டும், அந்த இடத்தில் நாம் வெற்றி பெற வேண்டும். அப்படித்தானே? பாவத்துக்கான சூழல் ஏற்பட்டு யார் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து அதிலிருந்து தன்னை காத்துக் கொள்கிறாரோ அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் மிகப்பெரிய சிறப்பு அவர்களுக்கு இருக்கிறது. அப்ப இந்த ஹதீஸ்ல பாருங்க 3 விஷயங்கள் சொல்றாங்க ரசூலுல்லாஹ். முதல் விஷயம் என்ன? எந்த சூழலிலும் நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். இரண்டாவது சொல்கிறார்கள், நீங்க ஒரு தவறை செய்து விட்டால், ஒரு பாவத்தை செய்து விட்டால் உடனடியாக நீங்க என்ன செய்யுங்க? ஒரு நன்மையை செய்து விடுங்கள். அந்த நன்மை அந்த பாவத்தை அழித்து விடும். அந்த நன்மை அந்த பாவத்தை அழித்து விடும். இப்ப நாங்க ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்யும் போது அது உடல்ல எங்க பாதிப்பு ஏற்படுத்துது? உள்ளத்துல ஒரு கரும்புள்ளி விழுகிறது இல்லையா? அப்ப உள்ளம் கெட்டுவிட்டால் ஷைத்தானுக்கு லேசி அவனை வழி கெடுக்கிறது. அப்படித்தானே? ஒருவனுடைய உள்ளம் கெட்டுவிட்டால் அவனை வழி கெடுக்கிறதுக்கு ஷைத்தானுக்கு மிக லேசு. உள்ளம் தூய்மையாக இருக்கும் போது ஷைத்தானுக்கு சிரமம். அவனை வழிகெடுப்பது என்பது ஷைத்தானுக்கு சிரமம். எனவே பாவங்கள் ஒருவன் செய்ய செய்ய புள்ளிகள் அதிகரிக்கும். ஆனா அந்த புள்ளியை உடனே அழிப்பதாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? உடனே ஒரு நன்மையை செய்தல், அல்லது அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுதல், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லுதல். இதன் மூலம் அந்த புள்ளி அழிந்து விடுகிறது. உள்ளம் தூய்மையாக இருக்கும். உள்ளம் தூய்மையாக இருக்கும். அப்ப உள்ளத்தை தூய்மையாக வைத்துக் கொள்வது ஒவ்வொருடைய பொறுப்பேன். அது அஃப்லஹ மன் ஸக்காஹா, எவர் தனது நஃப்ஸை தூய்மையாக்கி கொண்டாரோ அவர் வெற்றி அடைந்து விட்டார் என்று அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, ஒரு தவறு உங்களால் நிகழ்ந்து விட்டால் நீங்க உடனே என்ன செய்யுங்க? ஒரு நன்மை செய்யுங்க என்றால் இதுல இன்னொரு முக்கியமான பாதுகாப்பு இருக்கிறது. என்ன பாதுகாப்பு இருக்கிறது சொல்லுங்க பாபு? என்ன பாதுகாப்பு இருக்கிறது என்று சொன்னால், அதாவது நான் ஒரு தவறு செய்து விட்டேன் என்ற உணர்வு, அது முக்கியமா இல்லையா? நான் ஒரு தவறு செய்து விட்டேன் என்ற அந்த குற்ற உணர்வு இல்லையா? அந்த குற்ற உணர்வு என் அருமையான சகோதரர்களே, அது அவரை பாவத்தை விட்டு காக்கும். அதனாலதான் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், அதாவது மக்கள் ஒருவருடைய உடலில் இருந்து உயிர் பிரிந்து விட்டது என்பதற்காக சுற்றி இருந்து கண்ணீர் வடிக்கிறார்கள். ஒருவர் மரணித்து விட்டார், அவரது உடலில் இருந்து உயிர் பிரிந்து விட்டது என்பதற்காக அழுகின்றார்கள். ஆனால் உண்மையில் அழ வேண்டியது அதற்கல்ல. ஏன்னா உடல்ல இருந்து உயிர் பிரிந்து விட்டால் என்ன நடக்குதாங்க? அவருக்கு அதுக்கு பிறகு எந்த கடமையும் இல்லை. அவருக்கு அதுக்கு பிறகு எந்த கடமையும் இல்லை. புரியுது அவன் சொல்றது? ஆனால் உண்மையில் அழ வேண்டிய ஒரு விடயம்தான் உள்ளம் மரணிக்கும் போது. ஒருவனுடைய உள்ளம் மரணிக்கும் போது அவனுடைய உடல் உயிர் இருக்கிறது, அவனுக்கு பொறுப்புகள் இருக்கின்றன, கடமைகள் இருக்கின்றன. அல்லாஹ்விடத்தில் அதுக்கு அவன் பதில் கொடுத்தாக வேண்டும். அவனது உள்ளம் மரணிக்கிறது. அப்ப உள்ளம் மரணிக்கிறது என்பது அவங்க எப்படி சொல்றாங்கடா? எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? ஒருவனுடைய உள்ளம் மரணித்து விட்டது என்பதை எப்படி அறிந்து கொள்வது என்று சொன்னால், அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது பாவத்தை பற்றி எந்த குற்ற உணர்வும் ஒருவனுக்குள் இல்லாமலாகி விடுமாக இருந்தால், பாவத்தை பற்றிய எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லை, அவ்வளவு பாவத்தை என்ன செய்யறான்? வெளிப்படையா செய்யறான், பகிரங்கமா செய்யறான், பாவத்தை பிரச்சாரம் பண்றான், பாவத்தின் பால் மக்களை அழைக்கிறான். இந்த நிலைக்கு ஒருவன் சென்று விடுகின்ற போது பாவத்தை பற்றி எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் ஆகுவது என்பதுதான் எந்த இடம்? உள்ளம் மரணிக்கின்ற இடம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஏன்னா அவ்வளவு அவன் பாவத்துக்கு பழக்கப்பட்டு விட்டான், அடிமையாகி விட்டான். அவனை திரும்ப மீட்டெடுக்கிறது என்பது ஒரு பெரிய ஒரு சிரமம், சாதாரண ஒரு விஷயம் அல்ல. சாதாரண பெரிய ஒரு சர்ஜரி செஞ்சாக வேண்டும். அப்படித்தானே? நோய் அதிகரித்து அதிகரித்து நோய் பழசாகும் போது சாதாரணம் அல்ல. அதுபோன்றுதான் இந்த உள்ளங்கள். அப்ப சுப்ஹானல்லாஹ், அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் சொல்றாங்க, இய்யாக்கும் வ முஹ்கிராத்தி துனூப்ன்றாங்க. பாவங்களை அலட்சியமாக எண்ணுவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். பாவங்களை அலட்சியமாக கருதுவதை உங்களுக்கு எச்சரிக்கிறேன். அதுக்கு நபி அவங்க சொன்ன உதாரணம் என்ன? ஒரு கூட்டத்தார் ஒரு பிரயாணத்தை மேற்கொள்றாங்க. அந்த பிரயாணத்துல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விறகை சுமந்து செல்கிறார்கள். ஒரு விறகை வச்சு சமைக்க முடியுமா? சமைக்க முடியாது. எல்லா விறகையும் சேர்த்தாதான் என்ன செய்யும்? அது ஒரு குவியலாக மாறும். அதை வைத்துதான் என்ன செய்யலாம்? உணவை நெருப்பை பற்ற வைத்து உணவை சமைக்கலாம். இது போன்றுதான் ஒருவன், இது ஒரு பாவம் தானே, ஒரு சுபகு தானே, ஒரு தொழுகை தானே, இப்படி இவன் பாவத்தை அலட்சியப்படுத்தி வரும்போது என்ன செய்யும்? அங்க பாவங்கள் அதிகரிக்கும். எப்படி ஒரு நெருப்பு அந்த
விறகு எல்லாம் ஒரு குவியலாக மாறி பெரிய ஒரு நெருப்பை உருவாக்குகிறதோ அதுபோன்றுதான் இவன் பாவங்களை அலட்சியமாக கருதும் போது பாவங்கள் அவனது உள்ளத்தில் அதிகரித்து என்ன செஞ்சிருவான சொல்லுங்க, அது அவனை அழித்துவிடும். சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது இரண்டாவது செய்தியாக, அதாவது ஒரு தவறு உங்களால் நிகழ்ந்துட்டா உடனே என்ன செஞ்சிருங்க, ஒரு நன்மையை செய்து விடுங்கள். ஒரு நன்மையை, அந்த நன்மை அந்த பாவத்தை அழித்துவிடும். மூன்றாவது பாருங்க, வஹாலிகின் நாஸ பிஹுலுகின் ஹஸன், மக்களோடு நல்ல பண்புள்ளவராக நடந்து கொள்ளுங்கள். மக்கள் விரும்பக்கூடிய நேசிக்கக்கூடிய நல்ல பண்புகளோடு நடந்து கொள்ளுங்கள். இதுல இந்த மூன்று வசியத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, இந்த செய்தி திருமீதியில 1987 வரக்கூடிய செய்தி, அதாவது இதுல இந்த மூன்று விஷயங்கள் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. மூன்றும், முதலாவது விஷயம் என்ன படிச்சோம் இந்த ஹதீஸ்ல சொல்லுங்க, எங்கிருந்த போதும் அல்லாஹுவை பயந்து கொள்ள. இது யாருக்குரிய கடமை? ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, அப்படிதான். ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. புரியுது அவன் சொல்றது. இரண்டாவது விஷயம் என்ன படிக்கிறோம் இதுல? ஒருவன் தனது நஃப்ஸுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஒருவன் தனது நஃப்ஸுக்கு செய்ய வேண்டிய கடமை. நீ ஒரு தவறு செய்து விட்டால் உடனே நன்மை செய்து விடு. ஏன்? அது உனக்குத்தான் நன்மை, அப்படித்தானே? இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லிஅன்ஃபுசிக்கும், அல்லாஹ் சொல்கிறான். நீங்க ஒரு நன்மை செய்தால் அந்த நன்மை யாருக்கு தான்? உங்களுக்கு தான். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, ஒருவன் தனது நஃப்ஸுக்கே அநியாயக்காரனாக இருக்கிறான் பாவம் செய்யும் போது. ஒருவன் அப்படித்தானே தனக்கு எதிராகத்தான் அதை செய்து கொள்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எப்படி ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தான் செய்யுமாறு? குர்ஆன் நமக்கு சொல்லி தரக்கூடிய துஆ என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவருக்கும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்த துஆ என்ன? செய்யுங்க, பாவத்தை செஞ்சிட்டீங்க, ஒரு தவற செஞ்சிட்டீங்க, அல்லாஹ்வுடைய ஒரு கட்டளை மீறி விட்டீர்கள், நீங்க பிரார்த்திக்க வேண்டியது எப்படி? ரப்பனா ظلمنا அன்ஃபுஸனா, அப்படிதானே? ரப்பனா ظلمنا அன்ஃபுஸனா. அப்ப எனவே ஒருவருடைய பாவ மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றா அதில் இருக்க வேண்டிய முதல் பண்பு என்னதான்? அல் இஅ்திராஃப். என்ன சொல்லுவாங்க அதுக்கு? அல் இஅ்திராஃப். என்ன? தனது குற்றத்தை ஏற்றுக்கொள்ளுதல். நான் தவறு செய்து விட்டேன் என்பதை ஒப்புக்கொள்ளு. அதுல பாருங்க, நாம் எமது நஃப்ஸுக்கே அநியாயம் செய்து விட்டோம். படைத்த ரப்புக்கு யாருக்கும் எந்த ஒன்றையும் செய்ய முடியாது. அவன் மாலிக்குல் முல்க். புரியுது சொல்றது? முழு உலகமே அவனுக்கு மாறு செய்தாலும் அவனது கண்ணியத்திலும் அவனது ஆட்சியிலும் எதுவும் குறைய போவது கிடையாது. படிச்சுக்கிறது தானே? எனவே நறுமை சகோதரர், ஒருவன் பாவம் செய்கிறான் என்றால் அவன் தனக்கு எதிராகத்தான் செய்து கொள்கிறான். எனவே அவைகள் எல்லாம் அவனுக்கு எதிராக நாளை மறுமையில் வந்து நிற்க போகிறது. சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸ்ல ஒருவர் தனக்கு செய்ய வேண்டிய கடமையாக இது இருக்கிறது. மூன்றாவது கடமை என்ன? பிற மக்களுக்கு, பிற மக்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது. பாருங்க, இந்த ஹதீஸ் அனைத்தையும் உள்ளடக்குது. படைத்த ரப்புக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஒருவன் தனது நஃப்ஸுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அடுத்து தன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு மாபெரும் ஒரு அற்புதமான வசியத்தாக இது இருந்து கொண்டிருக்கிறது. அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, இந்த ஹதீஸை பொறுத்தவரையில இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய இந்த வசியத்துகளை உண்மையில எமது வாழ்வில் நாம் பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டும். இப்ப சொன்ன விஷயங்கள்ல திரும்ப கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்ளும். கொஞ்சம் முதலாவது சொல்லுங்க. முதல் ஹதீஸ்ல நாங்க 2 வசியத்து படிச்சோம். முதல் ஹதீஸ்ல 2 வசியத்து படிச்சோம். சரி, அந்த ரெண்டும் என்ன? முதலாவது என்ன படிச்சோம்? அலைக்கு பித்தக்வா, அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், பயந்து கொள்ளுங்கள். சரி, வேற ஒருத்தர் சொல்லுங்க. அவர் சொல்லுங்க, வேற ஒருத்தர் சொல்லுங்க. அதுல ரெண்டாவது விஷயம் என்ன படிச்சோம்? வேற யாரோ ஒரு சகோதரர் சொல்லுங்க. அதுல படிச்ச ரெண்டாவது விஷயம் யாருக்கு ஞாபகம் இருக்குது? நீங்க பிரயாணம் செய்யும் போது உயரமான இடங்கள்ல என்ன செய்யுங்க? அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள் என்று அந்த விஷயத்தை படிச்சோம். சரி, அதுக்கு அடுத்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு வசியத் செஞ்சாங்க ஒரு தோழருக்கு. அது என்ன விஷயம் படிச்சோம்? இல்ல, வெட்கம். என்ன? மஷாஅல்லாஹ். அதாவது நாங்க என்ன செய்யறது, எப்படி ஒரு நல்ல மனிதருக்கு முன்னால் நாம் வெட்கப்படுவோமோ அது போன்று படைத்த ரப்புக்கு முன்னால் என்ன செய்வது? நாம் வெட்கப்படுதல் என்ற அந்த விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் வசியத்து செய்தார்கள். சரி, மூன்றாவது ஹதீஸ்ல நாங்க ஒரு விஷயத்தை படிச்சோம். என்ன விஷயம் அது? நீங்க என்ன செய்யக்கூடாது? அதிகம் சபிக்கக்கூடியவனாக, சாபமிடக்கூடியவனாக இருக்கக்கூடாது. சாபம் என்பது இருக்கக்கூடாது. புரியுது சொல்றது? அது நாங்க படிச்ச விஷயம். சரி, இப்ப கடைசியாக படிச்ச ஹதீஸ்ல 3 விஷயங்கள் படிச்சோம். எத்தனை விஷயங்கள்? 3 விஷயங்கள். என்னென்ன? நீங்கள்
அல்லாஹ் பயந்து எந்த சூழல் இருந்தாலும், இப்படியான சூழல் இருந்தாலும் நீங்க என்ன செய்யறது? அல்லாஹ்வை பயந்து கொள்வது. புரியுதா சொல்ற? சில நேரத்துக்கு நீங்க ஒரு பாவம் செய்ய வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டாலும் அல்லாஹ்வை பயந்து அதிலிருந்து என்ன செய்யறது? விலகிக் கொள்வது என்ற விடயம். எந்த சூழலாக இருந்தாலும் அல்லாஹ்வை அஞ்சுவது. அடுத்து இரண்டாவது என்ன? பாவம். ஏன்னா மனிதனை பொறுத்தவரையில பாவத்தில் விழக்கூடியவர்கள் ஆதமுடைய மக்கள் அப்படித்தான், பாவமே செய்யாதவர்கள் அல்ல. உங்கள் மூலம் ஒரு பாவம் நிகழ்ந்து விட்டா நீங்க என்ன செய்யுங்க? உடனே ஒரு நன்மையை செய்து. அல்லாஹ் சொல்ற மாதிரி இன்னல் ஹஸனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வது போன்று. எனவே இது அதுல பார்த்த விஷயம். மூன்றாவது விஷயம் என்ன படிச்சோம் அந்த ஹதீஸ்ல? மூன்றாவது வசியத் மக்களோடு நல்ல பண்புகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்வது. ஏன்னா நல்ல நட்பண்புகள் என்பது நாளை மறுமையில் மிகப்பெரிய அந்தஸ்துகளை ஒருவருக்கு வழங்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. என் அருமையான சகோதரர்களே, இந்த தொடர்ல இன்னும் ஒரு 2-3 ஹதீஸ் நாங்க படிப்போம். அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் வருகிறார். இது இப்னு ஹுஸைமால பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். யா ரசூலல்லாஹ் இன்னி உரீது சஃபரன், நான் ஒரு பிரயாணத்தை நாடி வந்திருக்கிறேன், எனவே நீங்க எனக்கு வசியத்து செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் அவர் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது நீங்க அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இந்த ஹதீஸ்ல வாசகம் வந்து எப்படி வருதுன்னு சொன்னா, அதிகப்படுத்துங்கிற மாதிரி ஒரு வாசகத்தை தான் சொல்றார். ஏன்னா இப்ப குர்ஆன்ல நீங்க எடுத்து படிச்சு பார்த்தாலும் அல்லாஹ் சொல்றான் வதஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா. குர்ஆன்ல ஒரு வசனம் நீங்க படிச்சிருப்பீங்க, வதஸவ்வது. ஹஜ்ஜுக்கு வருவாங்க தானே, ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய அந்த ஹஜ்ஜுடைய விஷயங்கள் அல்லாஹ் சொல்லி வரும்போது சொல்கிறான், பிரயாணத்துக்குரிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொள்ளுங்கள். ஹஜ்ஜுக்கு வரும்போது என்ன செய்யாதீங்க? ஏன்னா யமன்ல இருந்து சிலவங்க ஹஜ்ஜுக்கு எப்படி வந்தாங்கடா, எந்த முன்னேற்பாடும் இல்லாம வருவாங்க. வந்து என்ன செய்வாங்க? மக்கால உள்ள மக்கள்கிட்ட கையேந்துவாங்க, யாசகம் கேட்பாங்க, கையேந்துவார்கள். அவங்க இதை வந்து ஒரு புனிதமாக கருதினாங்க. நாங்க அல்லாஹ் மீது முழுமையா தவக்குல் வச்சு வாரோம், எந்த தயாரிப்பும் இல்லாம வாருது, இதை அவங்க ஒரு சிறப்பாக கருதினாங்க. அப்ப அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்கிறான், அப்படி அல்ல, நீங்க பயணத்துடைய ஏற்பாடுகளோடு வாங்க, பயணத்துடைய ஏற்பாடுகளோடு வாங்க. ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா. என்ன சொல்றாங்க அதுல? நீங்க அந்த ஏற்பாடுகள்ல மிகச் சிறந்தது என்னதான்? தக்வா, இறையச்சம். அது என்ன? இறையச்சம். அப்ப இது போன்றுதான் இவரும் வந்து கேட்கிறாரு அல்லாஹ்வுடைய தூதரிடம், யா ரசூலல்லாஹ், அதாவது எனக்கு கட்டிச்சாதனங்கள், பிரயாணத்துக்குரிய கட்டிச்சாதனத்தை கேட்கிற மாதிரி தான் கேட்கிறார். அப்பதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஸவ்வதக்கல்லாஹு தக்வா, அல்லாஹ் உங்களுக்கு தக்வாவை அதிகப்படுத்துவானாக என்று சொல்கிறார்கள். அதுக்கு பிறகு அவர் கேட்கிறார், ஜித்னி யா ரசூலல்லாஹ், எனக்கு இன்னும் அதிகப்படுத்துங்க என்று கேட்கிறாரு. வகஃபர தம்பக், அல்லாஹ் உங்களது பாவத்தை மன்னிப்பானாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவருக்காக துஆ செய்றாங்க. மூன்றாவது கேட்கிறாங்க, எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், இன்னும் அதிகப்படுத்துங்க யா ரசூலல்லாஹ்னு கேட்கிறாங்க. அப்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது வயஸ்ஸிர் லக ஹைதுமா குன்த், உங்களுடைய காரியங்கள் நீங்க எங்க இருந்தாலும் அல்லாஹ் உங்களுக்கு எளிதாக்கி வைப்பானாக என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? வசியத்து செய்தார்கள். என் அருமையான சகோதரர்களே, இந்த செய்தியை தொடர்ந்து அடுத்த ஒரு செய்தி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு செய்த வசியத். ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுக்கு செய்த வசியத் என்ன? காலையிலும் மாலையிலும் இந்த துஆவை ஓதி வாருங்கள், காலையிலும் மாலையிலும் இந்த துஆவை ஓதி வாருங்கள். ஒரு முக்கியமான ஒரு துஆ, மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை. இந்த ஹதீஸ பொறுத்தவரையில இந்த ஹதீஸ் ஒரு ஆதாரப்பூர்வமான செய்தியாக வரக்கூடிய ஒரு செய்தி தான். இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி ஸஹீஹுல் ஜாமியிலும் பதிவு செய்கிறார்கள். என்ன வாசகம் என்று சொன்னால், யா ஹய்யு யா கய்யூம். என்ன வாசகம்? யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ், பிரஹ்மதிக அஸ்தகீஸ், அஸ்லிஹ் லீ ஷஅனி குல்லஹு, அஸ்லிஹ் லீ ஷஅனி குல்லஹு வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். இது பாடமா இந்த துஆ உங்களுக்கு யாரா ஓதி வாரீங்களா? காலையிலும் மாலையிலும் நாம் ஓதி வர வேண்டிய ஒரு முக்கியமான துஆ, முக்கியமான ஒரு பிரார்த்தனை. இதுல பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய உயர்ந்த 2 திருநாமங்கள் யா ஹய்யு யா கய்யூம், இந்த 2 திருநாமங்கள் முக்கியமாக வரக்கூடிய குர்ஆனுடைய ஒரு வசனம் எது? ஆயத்துல் குர்சி. மாஷாஅல்லாஹ். யா ஹய்யு யா கய்யூம், இந்த 2 திருநாமங்களை பற்றி இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு விளக்கம் சொல்வார்கள். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, இந்த 2 திருநாமங்கள் துஆவுல வருமாக இருந்தால்
அந்த துஆ அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு மிக நெருக்கமானது. அல்லாஹ்வுடைய இந்த 2 திருநாமங்கள் எந்த துஆவில் வருகிறதோ, நாங்கள் எந்த துஆவில் சேர்த்துக் கொள்றோமோ அந்த துஆ அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிக ஆதரவு வைக்கப்படக்கூடியது என்று சொல்கிறார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் தனது அருமை மகளாருக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, யா ஹய்யு யா கய்யூம், என்றென்றும் உயிரோடு இருப்பவனே, நித்திய ஜீவனே, யா கய்யூம் என்றென்றும் நிலையானவனே என்ற அந்த அழகிய திருநாமங்கள். பிரஹ்மதிக அஸ்தகீஸ், உனது ரஹமத்தை கொண்டு நான் உன்னிடம் உதவி தேடுகிறேன், இரட்சிப்பு தேடுகிறேன் என்ற அந்த வாசகம். அடுத்து பாருங்க, அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹ், எனது சகல காரியங்களையும் எனக்கு சீராக்கி தருவாயா. எனது எல்லா காரியங்களையும், அனைத்து காரியங்களையும் சீராக்கி தருவாயா. எவ்வளவு முக்கியமான வார்த்தைன்னு பாருங்க. எனது எல்லா காரியங்களையும் எனக்கு சீராக்கி தருவாயா. வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன், அந்த கண்ணை நாங்க சிமிட்டக்கூடிய நேர அளவு கூட என்னை எண்ணில் பொறுப்பாக்கி விடாது. எண்ணில் அப்ப எவ்வளவு நாங்க அல்லாஹ் மீது தவக்குல் வைத்து செயல்படணும்னு பாருங்க. அல்லாஹ் மீது அந்த ரப்பை சார்ந்து நாங்க எவ்வளவு செயல்பட வேண்டும். அதாவது கண்ணை சிமிட்டக்கூடிய நேர அளவு கூட நீ எண்ணில் பொறுப்பாக்கி விடாது என்னை. சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த பிரார்த்தனையை நாம் காலையிலும் மாலையிலும் ஓதி வருவது எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. எங்கட காரியங்களை நாங்க ஆரம்பிப்பதற்கு முன்னால, மாலையில் நாங்க வீடு திரும்புவதற்கு முன்னால இந்த துஆ அவ்வளவு சிறப்பான ஒரு துஆவாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது அருமை மகளாருக்கு செய்த வசியத்தாக இதை நாங்க பார்க்கிறோம். எனவே இந்த துஆவை நாங்க என்ன செய்யணும், கொஞ்சம் கவனம் எடுங்க, மரணம் விட்டு ஓதி வருவது. கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம் துஆவை. யா ஹய்யு யா கய்யூம், எப்படி? யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன் என்பது இந்த துஆ. சரி, அருமையான சகோதரர்களே, இந்த பாடத்தில் நாங்கள் இறுதியாக ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்வோம். இந்த செய்தியை பொறுத்தவரையில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகச்சிறந்த ஒரு நபித்தோழர், உங்களுக்கு தெரியும். அந்த சிறந்த நபித்தோழர் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த நபித்தோழர் சொல்றாரு, எனது கையை ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் பிடித்தார்கள், எனது கையை பிடித்தார்கள், பிடித்து சொன்னார்கள், யா முஆத் வல்லாஹி இன்னி லஉஹிப்புக் என்று சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தனது தோழரை பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் சத்தியமாக நான் உங்களை நேசிக்கிறேன் மாதே என்றாங்க சொல்லாங்க. அது ஒரு முறையில் 2 முறை சொல்றாங்க, வல்லாஹி இன்னி லஉஹிப்புக் என்றாங்க. எவ்வளவு பெரிய சிறப்புக்குரிய ஒரு நபித்தோழர்னு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்துக்காகத்தான் அவங்க தங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்தார்கள், அர்ப்பணித்தார்கள். அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசம், சுப்ஹானல்லாஹ். இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு அவங்களுக்கு எதை கொடுக்குறாங்க, எதை கொடுத்தாங்கன்னு பாருங்க. அதான் முக்கியம். நான் அல்லாஹ்வின் சத்தியமாக உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லிட்டு என்ன, நாங்க உலகத்தில் உள்ள இந்த உலக வசதி வாய்ப்புகளை கொடுத்தாங்களா, உலகத்துடைய இதுகளை கொடுத்தாங்களா? இன்று நாங்க மனிதன் சடவாத உலகத்தில் இவைகளை தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். தீன் மார்க்க விஷயங்கள் மிக பலவீனமாக இருக்கிறது. அதனுடைய பெருமதி சரியாக தெரியுதில்லை, விளங்குதில்லை. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அதாவது ஒவ்வொரு தொழுகையுடைய இறுதியிலும் இதை நீங்கள் ஓதி வருவதை விட்டு விடாதீர்கள். இதுதான் கொடுத்தாங்க. ஒவ்வொரு தொழுகையுடைய இறுதியிலும் இதை ஓதி வருவதை விட்டு விடாதீங்க என்ற வசியத்தான் செய்யறாங்க. ஊசீக யா முஆத் என்றான். முஆத், நான் இதை உங்களுக்கு வசியத்து செய்யறேன்றான். ஊசீக யா முஆத், முஆத், நான் இதை உங்களுக்கு வசியத்தாக செய்கிறேன், நீங்கள் இதை ஓதி வருவதை, ஒவ்வொரு தொழுகையுடைய இறுதியிலும் ஓதி வருவதை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி. 3 விஷயம். இந்த 3 விஷயம் எங்களோட வாழ்க்கையில வந்துட்டு வைங்களே, அது மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய பாக்கியம். என்ன? யா அல்லாஹ், உன்னை நினைவு கூறுவதற்கு, திக்ர் செய்வதற்கு எனக்கு அருள் புரிவாயாக. இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் ஒரு கூற்ற சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? அவங்க சொல்றாங்க, இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க அல் வாபிலு ஸய்யிப் என்ற நூல்ல சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை என்ன தெரியுமா? அவனது நாவ் அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டு தடுக்கப்படுவது. சுப்ஹானல்லாஹ். அவனது நாவ் என்ன? அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டு தடுக்கப்படுவது. திக்ர் என்பது எவ்வளவு ஒரு எளிதான அமல். அதுக்கு கூட ஒருத்தனுக்கு பாக்கியம் கிடைக்கலன்னு வைங்களே, அவன் எவ்வளவு பெரிய துர்ப்பாக்கியவான். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, அவங்க சொல்றாங்க. அப்ப இதுல ரசூலுல்லாஹ் முதல் விஷயமாக சொல்லக்கூடியது என்ன? அதாவது யா அல்லாஹ், உன்னை திக்ர் செய்வதற்கு, உன்னை நினைவு கூறுவதற்கு எனக்கு அருள் புரிவாயாக. அப்ப இதுல നിങ്ങൾക്ക് என்ன தெரியுது? அல்லாஹுடைய அருள் இல்லாமல் ஒரு சுப்ஹானல்லாஹ் கூட சொல்லல. என்ன தெரியுது? அல்லாஹுடைய
அருள் இல்லாமல் ஒரு சுபஹானல்லாஹ் கூட சொல்லல. அல்லாஹுடைய அருள் வேண்டும், அல்லாஹுடைய தௌஃபீக் வேண்டும். இல்லைங்களா? இந்த இடத்துல நாங்க பயான்ல இங்க வந்து உட்கார்றதுக்கு அல்லாஹுடைய தௌஃபீக் வேணும். கடையில டவுன் ஃபுல்லா சுத்துறது தௌஃபீக் வேணுமா? அதெல்லாம் சுத்துவான். இல்லைங்களா? இதுல வந்து உட்கார்ந்து நாங்க பேசுறதுக்கு எங்களுக்கு என்ன? அல்லாஹுடைய தௌஃபீக் தேவை, அவனது மார்க்கத்தை கேட்பதற்கு. அல்லாஹ் இந்த துன்யாவை அவன் விரும்பக்கூடியவர்கள் விரும்பாதவர்கள் எல்லோருக்கும் கொடுக்கிறான். ஆனா தீன் அவன் விரும்பக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான். அவன் யாரை நேசிக்கிறானோ அவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பான் அல்லாஹ். அதனாலதான் நீங்க குர்ஆன்ல கூட பார்க்கலாம், சூரத்துல் பக்கரால எடுத்து படிச்சு பாருங்க. வவஸ்ஸா பிஹா இப்ராஹீமு பனீஹி வ யாக்கூப். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் தனது பிள்ளைகளுக்கு வசியத்து செய்தார்கள். எப்படி? யா பனிய இன்னல்லாஹ் அஸ்தஃபா லகுமுத்தீன். அல்லாஹ் இந்த தீனை உங்களுக்கு தேர்வு செய்து தந்திருக்கிறான். செலக்ட் பண்ணிக்கிறான். செலக்ட். துனியாவுக்கு அப்படியா? எந்த செலக்டும் கிடையாது. தீன், இந்த தீனுக்காக அல்லாஹ் உங்களை தேர்வு செய்திருக்கிறான். வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்காதீர்கள். எவ்வளவு. எனவே இதுல உன்னை திக்ர் செய்வதற்கு எனக்கு அருள் புரிவாயாக. திக்ருடைய சிறப்புகள் ஆக உயர்ந்த சிறப்பு எது? அறிஞர்கள் சொல்வார்கள், திக்ருக்கு வேறு சிறப்பே தேவையில்லை, இந்த ஒரு சிறப்பே போதுமானதுன்னு சொல்வார்கள். அது எந்த சிறப்பு? அது சொல்லுங்க பாப்போம். அதாவது திக்ருக்கு நீங்க பாத்தீங்கன்னா நிறைய சிறப்பு இருக்குது, நிறைய பார்க்கிறோம், நிறைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா அறிஞர்கள் சொல்வார்கள், அந்த எந்த சிறப்பும் தேவையில்லை, இந்த ஒரே ஒரு சிறப்பு போதுமானதுன்னு சொல்வார்கள். அது என்ன? ஃபத்குரூனி அஸ்குருக்கும். ஃபத்குரூனி அஸ்குருக்கும் என்ன அர்த்தம்? நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன். சுப்ஹானல்லாஹ். அப்ப நாம் அல்லாஹ்வை திக்ர் செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நாம் நினைவு கூறப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இதை விட என்ன சிறப்பு வேணும்? ஒருத்தர் கொஞ்சம் டிவியில் அவரை வந்துட்டு வைங்களே, அமைச்சருக்கு பக்கத்தில் உட்கார கிடைச்சிட்டு வைங்களே, முதலமைச்சருக்கு பக்கத்தில் உட்கார கிடைச்சா அதே காட்டிச்சு பார்த்தீங்களா, காட்டுவார். அப்படித்தானே? இது படைத்த ரப் நினைவு கூறுகிறான். படைத்த ரப் நினைவு கூறுகிறான். அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களுக்கு தான் கிடைக்கும். சுப்ஹானல்லாஹ், மிகப்பெரிய பாக்கியம். அதனால தான் இமாம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்வார்கள், எப்படி மீனுக்கு தண்ணீரின்றி வாழ்வில்லையோ அதுபோன்றுதான் ஒரு மூமினுக்கு இறை நினைவின்றி வாழ்வு கிடையாதுன்னு சொல்வார்கள். இறை நினைவின்றி வாழ்வில்லை. குர்ஆன் எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கின்ற போது அவருக்கு 3 நாட்களுக்கு அவங்க பேச முடியாது. அடையாளம் அல்லாஹ் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பாக்கியமாக கொடுக்கும் போது அவங்க அடையாளத்தை கேட்கிறாங்க அல்லாஹ்விடத்துல. 3 நாட்கள். ஆனா அந்த அவங்க பேச முடியாத நாட்கள்ல கூட மக்களுக்கு சைகையால மக்களுக்கு சில செய்திகள் சொல்லிக் கொண்டிருந்தா அந்த நேரத்துக்கு கூட நீங்க அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்க. அடுத்து பாருங்க, வஷுக்குரிக்க. இரண்டாவது விஷயம் என்ன? உனக்கு நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். இப்ப நன்றி என்பது என்ன சொல்லுங்க பாப்போம். இப்ப நன்றி என்ன? அதாவது எங்களுடைய எல்லா செயல்பாடுகளையும் நாம் இறைவனுக்கு நன்றி உள்ளவன் என்பது வெளிப்பட வேண்டும். புரியுதா அவன் சொல்றது? நன்றி என்றா நமது எல்லா செயல்பாடுகளிலும் அசைவுகளும் எது வெளிப்பட வேணும்? நான் இறைவனுக்கு ஒரு நன்றி உள்ள அடியான். எங்கட சிந்தனைகள்ல, எங்கட செயல்கள்ல, அசைவுகள்ல இதெல்லாம் எது வெளிப்பட? நான் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி உள்ளவன். உண்மையில் அந்த அந்த தன்மை இருக்குதா நம்மள்ட்ட? ரசூலுல்லாஹ் படுத்து அவங்களோட விரிப்பு எப்படி இருந்துச்சு? ஹதீஸ்ல படிச்சீங்கன்னா அவங்களோட என்ன அடையாளங்கள் முதுகுல தென்படுற மாதிரி விரிப்புல ஒன்றில் படுப்பாங்க, ஒன்றால தன்னை போர்த்தி கொள்வார்கள். இப்படியெல்லாம் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு இரவிலும் ஒரு துஆவை ஓதுவதற்கு மறக்க மாட்டாங்கன்னு படிக்கிறோம். முஸ்லிம்ல வர ஹதீஸ். ஒரு துஆவை ஓதுவதற்கு மறக்க மாட்டாங்க. என்ன துஆ அது? அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்அமனா வஸகானா வகஃபானா வஆவானா ஃபகம் மிம்மன் லா காஃபிய லஹு வலா மூவி என்ற துஆ. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய படுக்கையுடைய விரிப்பு தொடர்ந்து 3 மாதங்கள் அவங்களோட வீட்டில் அடுப்பெரியலன்னு ஹதீஸ் எல்லாம் படிக்கிறோம். மாவை சலித்து அவங்க ரொட்டி சமைத்தெல்லாம் சாப்பிட்டது கிடையாது, மாவரி அவங்க பார்த்ததே கிடையாது ஹதீஸ்ல படிக்கிறோம். இப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு இரவிலும் எப்படி அல்லாஹ் புகழ்வாங்க? எமக்கு உணவளித்த, எமக்கு நீரை புகட்டிய, எமக்கு தங்குவதற்கு இடமளித்த, எம்மை அரவணைத்து கொண்ட, இந்த வசதிகள் இல்லாமல் எவ்வளவு பேர் இருக்க அல்லாஹ் எமக்கு இதை தந்தானே என்று சொல்லாங்க ஓதுறாங்கண்டா. இன்னைக்கு பஞ்சு மேத்துல படுக்கிறவங்க கூட என்ன செய்யறான்? நன்றி கெட்டவனா தான் இருக்கிறான். அவன் சொல்றது அவன் படுக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள். ஆனா
படைத்த ரப்புக்கு ரசூலுல்லாஹ் எப்படி நன்றி உள்ளவங்களா இருந்தாங்கன்னு பாருங்க. இப்படி ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு தலைவர். சுப்ஹானல்லாஹ். அந்த நன்றி உணர்வுகள் அந்த இரத்தத்திலே என்ன செய்யணும்? அது பயணிக்க வேண்டும். சுக்ர். அடுத்தது வஹுஸ்னி இபாதத்தி. என்ன? அதாவது வணக்கத்தை ஏதோ சடங்குக்கு செஞ்சுட்டு போக கூடாது. தொழுகிறோம், நோன்பு வைக்கணும், சடங்குக்கு இல்லை. இபாதத்தை உயிரோட்டமா செய்யணும், ஆசையோட செய்யணும். உண்மையில நீங்க எடுத்து பாருங்க, நாங்க உண்மையில தொழக்கூடிய தொழுகைகள் ஆசையோட தொழுகிறோமா, ஆர்வத்தோட தொழுகிறோமா, தொழுகையில நமக்கு இன்பம் இருக்கிறதா? உண்மையில் நாங்க இந்த இபாதத்துகளை அல்லாஹ் பொருந்தி கொள்ள வேண்டும், அழகிய முறையில் நான் இதை நிறைவேற்ற வேண்டும், நான் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அந்த ஆசைகள் உணர்வுகள் நமக்கு இருக்குது, அல்லது ஏதோ ஒரு கடமைக்கு மாதிரி செஞ்சுட்டு போறோமா? இபாதத்துகள் எப்படி இருக்குது? வஹுஸ்னி இபாதத்தி. இபாதத்தை எவ்வளவு அழகா செய்ய முடியுமோ அவ்வளவு அழகா செய்யறது. எவ்வளவு ஒரு உயர்ந்த துஆன்னு பாருங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த வகுப்பில் நாம் பல மார்க்க விஷயங்களை கற்றுக்கொண்டோம். அல்லாஹ் அவற்றை எமது வாழ்வில் செயல்படுத்துவதற்கு நமக்கு அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.